இன்னைக்கு வந்தே மாதரம் தான் நாடு முழுக்க தூள் கிளப்பிட்டு இருக்கு. டெல்லியில வந்தே மாதரம் தூள் கிளப்புது, தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் தூள் கிளப்பி கொண்டிருக்கு. திருப்பரங்குன்றத்துக்கும் வந்தே மாதரத்துக்கும் வெளிப்படையாக பார்க்கும்போது தொடர்பு இல்லாதது மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்புடைய விஷயங்கள் தான். தேசியத்தை பற்றி கவலைப்படுகிற எல்லோருமே இவற்றை பற்றியெல்லாம் அக்கறையோடு பேசுகிற விஷயம்தான். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்தே மாதரம் பற்றி பிரதமர் பேசினால் ஏன் இவ்வளவு ஆட்சேபனை வருகிறது? இப்ப மாத்திரமல்ல, 100 வருஷமா அந்த ஆட்சேபனை இருக்கிறது. அப்படி அந்த வந்தே மாதரம்ன்ற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? அதற்கு என்ன பவர், என்ன ஆற்றல்? வந்தே மாதரம்னா என்ன பொருள்னா தாயை வணங்குவோம்னு அர்த்தம். மாத்திரம்னா அம்மா. ஹிந்தியில சமஸ்கிருதத்துல மாத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு சொல்லுவோமே, அது மாதிரி மாத்திரம்ன்றது வங்க மொழி. மாத்திரம்னா அம்மா, வந்தேன்னா வணக்கம், தாயை வணங்குவோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் இந்த நாட்டுல சில சமயவாதிகள் எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது, கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்குது, திராவிட மாடல் எதிர்க்குது. நாடாளுமன்றத்தில் அவ்வளவு எதிர்ப்பு. பல வரலாறு எல்லாம் கோட் பண்றாங்க. இது இந்த எதிர்ப்பு எல்லாம் ஏன் அப்படின்னா தாயை வணங்குவோம்னு சொல்ற அந்த முழக்கத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு வேடிக்கை கூத்து நம்ம நாட்டை தவிர வேற எந்த நாட்டிலையும் நடக்காது. இதனுடைய பின்னணியில நாம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தேசிய சிந்தனை பேரவை இதை நடத்துவது மிகவும் பொருத்தமானது. சில ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு தேசிய சிந்தனை கழகம்னு பேர் வச்சிருந்தாரு முரளி. அத பேரவை அப்படின்னு பேரவைன்னு பேரை மாத்திட்டாரு. கழகம்னு சொன்னா பலருக்கு வேற வேற ஞாபகம்லாம் வர்றதுனால அந்த கன்றாவியெல்லாம் நமக்கு வேண்டாம், அதனால பேரவை அப்படின்னு பேரை மாத்திருக்கிறாரு. அதற்கும் நமது பலத்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ்நாட்டை கம்பன் கழகத்தை கூட கம்பன் பேரவைன்னு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் போல தெரியுது. கழகம்னா அர்த்தம் மாறி போச்சு. வந்தே மாதரம்னா தாயை வணங்குவோம் தான் பொருள். அத பங்கிம் சந்திர சட்டர்ஜி 150 வருஷத்துக்கு முன்னால 875ல ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல ஒரு பாடலாக அதை சேர்த்தார். இந்த ஆனந்த மடம் நாவல் அது ஒரு புனைவு கதை. காவி உடை தரித்த இளம் சன்னியாசிகளை பற்றிய கதை தான் ஆனந்த மடம். அந்த காவி உடை தரித்த சன்னியாசிகள் எப்படி தேச விடுதலைக்காக சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள் வங்கத்தில் என்பதுதான் புனைவு கதை. அந்த கதை அப்போதே மிக பரபரப்பாக பேசப்பட்ட கதை அந்த ஆனந்த மடம். அந்த ஆனந்த மடம் நாவல்ல ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியில பராசக்தி முன்னால, உங்களுக்கு தெரியும் வங்காளம்னாலே பராசக்தி வழிபாடு தான், துர்க்கை வழிபாடு தான். அப்படி பராசக்தி முன்னால் அமர்ந்து கொண்டு ஒரு இளம் சன்னியாசி பாடுகிறான் இந்த பாட்டு. வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம்னு தேசத்தை இணைத்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்து பாடுகிற பாடல். இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற பாட்டு தான் வந்தே மாதரம் பாட்டு. இது பிரார்த்தனை பாடல் இல்லை. எனக்கு தெரிய இந்தியாவில் எந்த இந்து கோயிலையும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது இல்லை. எந்த இந்து பஜனையிலையும் வந்தே மாதரம் இல்லை. இது தேசியவாதிகளுடைய முழக்கம், தேசியவாதிகளுடைய பஜனை, தேசியவாதிகளின் ஆன்மீகம் தான் வந்தே மாதரம். அதான் மகாத்மா காந்தி சொன்னாரு, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான முழக்கம் ஒரு மந்திர சொல் ஒன்று உண்டென்றால் அது வந்தே மாதரம் தான் மகாத்மா காந்தி சொல்லிய விளக்கம். அப்படி ஒரு தாற்பயத்தை தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றி இருக்கிறார்கள். தாயை வணங்குவோம். நம்ம நாட்டில் தேசத்தை பற்றிய புரிதலே தவறாக இருக்கு. தேசம்னா அது எப்படி உருவாகுது? ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. தி ஃபார்மேஷன் ஆஃப் தி நேஷன் ஸ்டேட். தமிழ்நாடுல இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார், ராமச்சந்திர குஹா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ராமச்சந்திர குஹா பேசின யூடியூப் ஒரு நல்ல பிரமாதமான ஆங்கிலத்துல அற்புதமா பேசக்கூடியவர். அவர் ஒரு நெக்ருவியன் ஸ்காலர். நம்ம நாட்டு அறிவுஜீவிகளுக்கு 2 மடம் இருக்கு. நமக்கு எப்படி ஆதீனங்கள், மடங்கள், சங்கர மடம், சிருங்கேரி காஞ்சி சங்கராச்சாரியார் மாதிரி மடங்கள் இருக்கோ, ஆன்மீகமா புனிதமா நினைக்கிறோமோ, நம்ம நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் அறிவுஜீவிகளுக்கு 2 மடம் இருக்கு. ஒரு மடம் மார்க்ஸ் மடம், கார்ல் மார்க்ஸ் மடத்திலிருந்து வந்தவங்க.
இன்னொன்னு ஜவஹர்லால் நேரு மடத்துல இருந்து வந்தவங்க. மார்க்ஸ் மடம், நேரு மடத்துல தான் மெயின் ஸ்ட்ரீம் இன்டெலக்சுவல்ஸ்லாம் அங்கேதான் இருப்பாங்க. லெஃப்ட் இன்டெலக்சுவல்ஸ்லாம் இந்த ரெண்டு மடத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் பேச ஆரம்பித்த 4 வார்த்தையில கண்டுபிடிச்சலாம் இவர் எந்த மடத்தை டிவோட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அறிவுஜீவி. ஏன்னா லெஃப்ட் இஸ் ரைட், இதான் இன்டெலிஜென்ஸ். லெஃப்ட் இஸ் ரைட், இடதுசாரி சிந்தனை சரி, ரைட் இஸ் லெஃப்ட். நம்மளை விட்டுவிட்டான். நம்மள தேசியவாதிகளா கருத்தை எடுத்துக்கிறது இல்லை. இது இந்த திருப்பி இந்த 100 வருஷமா இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதைக்கெல்லாம் அதை சரி செய்ய முயற்சிக்கிறார் ஒருத்தர். அவர் பேர் நரேந்திர மோடி என்பதனாலதான் எங்களுக்கு போகும். வரலாற்று குறிப்புகளை எல்லாம் ஒரு மனுஷன் உட்காந்து சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரை எப்படி அனுமதிக்கலாம் அப்படிங்கறத கோபம். இந்த ராமச்சந்திர குஹா ஓரளவு நல்ல மனுஷன் தான். நம்ம டாக்டர் குருஜியை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறார். மேக்கர்ஸ் ஆஃப் தி இந்தியன் மாடர்ன் இந்தியால டாக்டர் குருஜி பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவரு ஒரு நாடு, ஒரு தேசியம்னா எப்படி உருவாகுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு நாடு உருவாகணும், ஒரு தேசம் உருவாகணும்னா அதற்கு முதல்ல அந்த நாட்டுக்குன்னு ஒரு மதம் இருக்கணும். மதம் மதம் இருந்தா தான் ஒரு நாடு. அந்த நாட்டுக்குன்னு ஒரு மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மதம், ஒரு மொழி. அதற்கு அப்புறம் இந்த 2 இருந்தா தேசம் உருவாகாது. மதமும் மொழியும் கூட ஒரு பொது எதிரி இருக்கணும், காமன் எனிமி இருக்கணும். அப்ப ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு பொது எதிரி, இந்த 3ம் சேர்ந்தால்தான் ஒரு தேசியம் உருவாகியது என்பதுதான் ஐரோப்பாவின் அனுபவம் அப்படின்னு ராமச்சந்திர குஹா சொல்கிறார். இப்ப இங்கிலாந்துடைய மதம் என்னன்னா புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி. புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி இங்கிலாந்தோட மதம். அவனுக்கு மொழி என்னன்னா ஆங்கிலம். அவனுக்கு பொது எதிரி யாருன்னா பிரான்ஸ். புரியுதா உங்களுக்கு? பிரான்சுக்கு என்ன மதம்? கத்தோலிக்க கிறிஸ்தவம். அவனுடைய மொழி பிரெஞ்சு. அவனுடைய பொது எதிரி பிரிட்டிஷ், இங்கிலீஷ்காரன். இப்படி பொது எதிரி, பொது மொழி, ஒரு பொது மதம். அந்த அடிப்படையில தான் பாகிஸ்தான் ஒரு தேசம் உருவாச்சு. பாகிஸ்தான் ஜின்னா கேட்கும் போதே மேற்கத்திய நாடுகள்ல நேஷன் ஸ்டேட் எப்படி உருவாச்சோ அந்த அடிப்படையில தான் ஜின்னா கேட்டார். பொது மதம் இஸ்லாம், பொது மொழி உருது, பொது எதிரி யாரு? இந்தியா. பொது எதிரி இந்தியா. இந்தியா தாங்க விடுதலை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடி இந்தியா சுதந்திரம் பெற்றது. பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடி இந்தியாவை எதிர்த்து தான் பேசிதான் அவங்க தனி நாடு வாங்கினாங்க. அதனால பாகிஸ்தானுடைய பிளட்ல, அவனுடைய டிஎன்ஏல, அவருடைய ஜீன்லயே இந்திய எதிர்ப்புங்கிறது இன்பில்ட். அது அந்த தேசம் சாகும் வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கும். அதை ஒழிக்கணும்னா அந்த நாட்டை ஒழிச்சா தான் முடியும். அது சீக்கிரம் நடக்கும் என்பதுதான் இப்ப அறிவுரை தெரிய ஆரம்பிச்சிருக்கணும். உள்ளிருந்தே ஒழிச்சிடலாம், வெளியில இருந்து யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த தேசம் உள்ளே வெறுப்புல உருவான ஒரு தேசம் நீண்டெல்லாம் நிலைக்காது. வெறுப்புல துவேஷத்துல உருவான சித்தாந்தம் நீடித்து நிலைபெற்று நிற்காது. அப்படி தேசம் உருவாகுதுன்னு ராமச்சந்திர குஹா சொல்றார். அதோட அப்படியே நிறுத்திக்கங்க. நம்ம நாடு அப்படி உருவாகவில்லை என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார். இந்திய தேசம் எப்படி உருவாச்சு அப்படின்னா மேற்கத்திய அனுபவம் நமக்கு இல்லை. ஐரோப்பாவில் எப்படி நாடு உருவாச்சோ அப்படி இந்தியாவில் உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆப்பிள் மரம் எப்படி வளர்கிறதோ அதே மாதிரி ஒரு வேப்ப மரமும் வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பனைமரம் எப்படி உருவாச்சோ அப்படி ஒரு தென்னை மரம் உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார், கடவுள் ஒவ்வொரு தேசத்துக்கும் தனித்தனியா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காரு. நீ இன்னொரு தேசத்தை பார்த்து காப்பி அடிச்சு எழுதாதேன்னு அர்த்தம். இந்தியா எப்படி வளரணும், இந்தியா எப்படி உருவாகணும், நீ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டது ஹிஸ்டரி கொஸ்டின் பேப்பர், உனக்கு கொடுத்திருக்கிறது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். நீ ஹிஸ்டரி பேப்பரை பார்த்து எக்கனாமிக்ஸ் பதில் எழுதுனா எப்படி இருக்கும்? ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு என்னாச்சுன்னா சயின்ஸ் ஹிஸ்டரி வாத்தியார் லீவ் போட்டாங்க, பரீட்சை நடக்குது, ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஹிஸ்டரி டீச்சர் லீவ் போட்டா யாரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது? ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு சயின்ஸ் வாத்தியாரை கூப்பிட்டு ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொன்னா எனக்கு ஹிஸ்டரி தெரியாது சார். என்னையா பெரிய ஹிஸ்டரி, அவ்வளவுதானே, ஏரி வெட்டினாரு, குளம் வெட்டினாரு, இதெல்லாம் ஹிஸ்டரி. என்ன எடுத்து முடியா பரீட்சை வருது, ஹிஸ்டரி வாத்தியார் லீவ் போட்டாரு, என்ன பண்றது? சரிங்க சார், அவர் ஹிஸ்டரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்தாரு.
பரீட்சையில ஹிஸ்டரி கொஸ்டின் கொடுத்தா பையன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். என்னன்னா முதல் கேள்வி அக்பரின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். நான் ஹிஸ்டரியில அக்பர் வராரு, ஆனா படம் வரைந்து பாகங்களை குறிக்கிறது எதுல வருது? சயின்ஸ்ல வருது. அப்படி அக்பரின் படம் வரைந்து பாகங்களை குறின்னு சொன்ன அந்த கொஸ்டின் எடுத்து அந்த சயின்ஸ் வர வேற யாரும் இல்ல, ஜவஹர்லால் நேரு தான். அவருக்கு சயின்ஸ் தெரியாம ஹிஸ்டரி தெரியாம எப்படி ஒரு கொஸ்டின் எடுத்தாரோ அப்படிதான் இவருக்கு அமெரிக்காவும் தெரியாம ரஷ்யாவும் தெரியாம இந்தியாவும் தெரியாம ஒரு மாடர்ன் இந்தியா உருவாக்க நினைச்சார்ல, அவர் பேர் ஜவஹர்லால் நேரு. அதனாலதான் வந்தே மாதத்துக்கு இவ்வளவு பிரச்சனை. நம்ம நாட்டில் எப்படி தேசியம் உருவாகிறது என்றால், தேசம் உருவாகிறதுக்கு ஒரு மண் வேணும். மண்ணுன்னா நிலப்பரப்பு, ஒரு ஜாகிரபி இருக்கும். வெறும் ஜாகிரபி இருந்தா அந்த மண் மாத்திரம் இருந்தா உருவாகிருமா? ஒரு நாடுனா ஒரு மண் நிலப்பரப்பு மட்டும் வைத்துட்டு ஒரு தேசம் உருவாகுமா? அப்படி உருவாகாது. அப்ப என்ன வேணும்? அதுக்கு மக்கள், அந்த மண்ணை நேசிக்கிற ஒரு மக்கள் திருக்கூட்டம் இருக்கணும். இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் இந்த ஆறுகளையும் இதன் புனிதமாக கருதுகிற, தெய்வமாக கருதுகிற ஒரு திருக்கூட்டம் இருக்கணும். அப்ப மண் கூட்டல் மக்கள் இருக்கணும். இந்த ரெண்டு மாத்திரம் போதுமா? போதாது. மண் கூட்டல் மக்கள் கூட்டல் மதிப்பீடுகள் இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும். அப்ப லேண்ட் பிளஸ் பீப்புள் பிளஸ் வேல்யூஸ், இந்த மூன்றும் சேர்ந்தால் ஒரு தேசமாக அது உருவாகும். அப்படி உலக வரலாற்றில் உருவான ஒரே தேசம் பாரத தேசம் மட்டும்தான். அதைத்தான் நேற்று நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இந்திய எல்லைகள், இந்திய தேசத்தின் எல்லைகள் எல்லாம் சட்டங்களால் தீர்மானிக்கப்பட்டதல்ல, ஆன்மீகத்தால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டோட வரையறை. It's a spiritual defining of this country. It's not legal definition. ஆன்மீகத்தான் முடிவு செஞ்சிருக்கு. நம்ம நாட்டுல 4 பத்தி வச்சிருந்தான். 4 பத்தி. தெற்க சேதுபதி, அந்த முழு சேதுபதிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அந்த கடலுக்கும் அந்த ராமர் வந்த அந்த கோயிலுக்கும் பத்தினா காவல் உரிமையாளர், பொறுப்பாளர் அர்த்தம். புருஷனை கூட பத்தின்னு சொல்லுவாங்கல்ல. கணவனை பத்தி, அந்த வீட்டுக்கு அவர் தான் பத்தி, அவர் தான் பொறுப்பாளர், அவர் தான் உரிமையாளர், குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு அவருக்கு. சேதுபதினா அந்த தெற்கை. அதே மாதிரி பூரியில ஜெகநாதருக்கு பூரி பத்தி, துவாரகையில ஒரு பத்தி இருந்தார், துவாரகா பத்தி. மேல நேபாள் பக்கத்துல நேபாள் இருந்தவர் பசுபதி, அதனாலதான் பசுபதிநாதர் கோயில் அங்க இருக்கு. பசுபதி 4 பக்கமும் 4 பத்தி சிஸ்டம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான சிஸ்டம் இந்த 4. சங்கரர் தனது மடங்களை நிறுவும் போது நாடெல்லாம் போய் உருவாக்கினார். இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு சன்னியாசியும் தேசம் எல்லாம் சுத்தி வரணும், தேசாந்தரம் போய் வரணும்ன்றது சன்னியாசியுடைய அடிப்படை கடமை. ஒரே இடத்துல 3 நாளுக்கு மேல இருக்கக்கூடாது. காஞ்சி சங்கராச்சாரியார் மகா பெரியவர் என்ன பண்ணுவாரா, மடத்துக்கு யாராவது தங்குனா 2வது நாள் 3வது நாள் ஏன் அங்கேயே இருக்கிறான், கிளம்ப சொல்லிடுவார். கிளம்ப சொல்ல 3 நாளுக்கு மேல தங்கக்கூடாது. இது ஒன்றும் ஓசிச்சு ஒரு மடல் சுத்தி தேசாந்தரம் சுத்தி வர சொல்லு. அந்த எவ்வளவு பெரிய சன்னியாசியா இருந்தாலும் போயிட்டு வாங்க, கூட பிறந்தவரா இருந்தாலும் போயிட்டு வாங்கன்றாங்க. அப்படி தேசம் எல்லாம் சுத்தி வரணும். அப்படிதான் விவேகானந்தர் 4 முழுக்க சுத்தி வந்தார். ஆன்மீக வரையறைகளால் நமது எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி ஒருத்த கேள்வி கேட்கிறான், அவர் உயிரோடு வந்த போது. இந்த போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்துதான் ஒரு இந்தியா உருவாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு சொல்றாங்களே, இது சரியா? மகாத்மா காந்தி சொன்னார், இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் இல்லாத காலத்திலே இங்க இருந்து லட்சக்கணக்கான பேர் காசிக்கு போனானே எப்படி, காசியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தானே எப்படி, இந்த நாட்டினுடைய புனித தலங்களுக்கு எல்லாம் மக்கள் போய் வந்திருக்கிறாங்களே எப்படி, ஒரு தேசத்தின் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை கோவிலுக்கு போறப்ப இவன் எத்தனை ராஜ்யங்களை கடந்து போக முடியும்? மதுரையில இருந்து திருப்பூர்ல இருந்து காசிக்கு போனோம்னா தமிழ்நாட்டை தாண்டதுக்குள்ளேயே ஒரு 7-8 நாடு வந்துடும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மாநிலம் வேற, அன்னைக்கு இருந்த நாடு சிஸ்டம். இங்க இருந்து இவன் காசிக்கு போறதுல ஒரு 60-70 தேசத்து ராஜாக்களை பார்க்காம அந்த எல்லைக்குள்ள போக முடியாது. ஒவ்வொரு நாடும் எனக்கு பாஸ்போர்ட் எங்க, விசா எங்கன்னு கேட்டானா அவள் இவன் காசிக்கே போக முடியாது. யாத்திரைகளுக்கு பாஸ்போர்ட் விசா தான் தேவையில்லை. எந்த நாட்டுக்குள்ள யார் வேணாலும் பக்தர்கள் போகலாம். நாடுன்றது ஏதோ ஒரு ஆட்சி நிர்வாகம், அவ்வளவுதான். மக்களுடைய ஆன்மீக சுதந்திரத்திற்கு வரையறை இல்லை, ராஜ்ய வரையறை இல்லை.
நம்ம நாட்டில் மதிப்பீடுகளை பொதுமையாக உருவாக்குறாங்க. அதுதான் இந்த தேசத்தை ஒரு நாடாக உருவாக்குச்சு. அதான் இந்த தேசிய சிந்தனையை போற்ற வேண்டிய அவசியம், தேசிய சிந்தனை பேரவை ஒன்று இருக்க வேண்டிய அவசியம். அப்படிதான் வருது. என்ன மாதிரி மதிப்பீடுகள் இன்னைக்கு பொதுவா இருக்கு? வந்தே மாதிரிவே ஒரு மதிப்பீடு தானே. தாயை வணங்குவோம்னு சொல்ற இந்த கருத்தை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறோமே. ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை தான் வாங்கின கப்பல்ல அவர் எழுதி வச்சிருந்த வாசகம் வந்தே மாதிரம் தானே. இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து எழுதின வாசகம் வந்தே மாதிரம் தானே. அந்த வந்தே மாதிரி பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அரவிந்தர். வந்தே மாதிரி பாடலை தமிழ் படுத்தியவர் சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா முழுக்க நாம போய் நக்சலைட்டா இருந்து நக்சலைட் இல்ல பயங்கரவாதியா இருந்து போலீஸ் ஸ்டேஷன் மேல வெடிகுண்டு போட்டாலும் வந்தே மாதிரம் சொல்லிட்டு தான் போடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து நம்மளை அடிச்சு மண்டை உடைஞ்சாலும் வந்தே மாதிரம் சொல்லிட்டு தான் அடி வாங்குறாங்க. அடிச்சாலும் வந்தே மாதிரம் தான், அடி வாங்கினாலும் வந்தே மாதிரம் தான். நாடு முழுக்க உடனே தாயை வணங்குவோம் என்பதை இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கு. தந்தையும் தாயும் தெய்வம் என்ற கருத்து நாடு முழுக்க இருக்கு. தமிழ் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்றோம்ல, இது ஒரு வேல்யூ, இது ஒரு மதிப்பீடு, வேல்யூ சிஸ்டம். யாராவது தெலுங்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க. ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு மொழியில அன்னையும் தந்தையும் தெய்வம்ன்ற வார்த்தை இல்லையா? இலக்கியத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த வார்த்தை நமக்கு என்னன்னு தெரியல, அவ்வளவுதான். அப்படியே ஒரிசாவுக்கு போங்க, ஒரிய மொழியில அப்பா அம்மா தெய்வம்ன்ற இலக்கியம் இருக்கா இல்லையா? அப்படியே இங்கிட்டு மேற்கு வாங்க, மகாராஷ்டிரால இருக்கா இல்லையா? மராட்டியில, ஹிந்தியில இருக்கா இல்லையா? கன்னடத்துல இருக்கு, மலையாளத்துல இருக்கு. நான் எங்கே போனாலும் அந்த மொழியில கேட்பேன், உங்க மொழியில அப்பா அம்மா தெய்வம்ன்ற இலக்கியம் இருக்கான்னா அந்த பல மொழி கோட்டு எல்லாம் சொல்லுவாங்க. காஷ்மீர் வரைக்கும் இருக்கு, அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கு, குஜராத் வரைக்கும் இருக்கு. இந்தியாவின் எல்லா மொழிகளும் அப்பாவும் அம்மாவும் தெய்வம் தான். உருது மொழியில இல்லை, உருதுல அப்பா அம்மா தெய்வம் இல்லை. ஏன் இல்லைன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. திருக்குறள் அவ்வளவு பேசிக் லெசன் சொல்ல வேண்டாம். அரபு மொழியில அப்பா அம்மா தெய்வம்ன்ற வாசனை இல்லை, இங்கிலீஷ்ல இல்லை. ஷேக்ஸ்பியரோ ஷெல்லியோ கீட்ஸோ அப்பா அம்மா தெய்வம் எங்கேயும் சொல்லுங்க. இந்து மதத்தை மையமாக கொண்ட மொழிகள் அத்துணையிலுமே அப்பா அம்மா தெய்வம் என்ற இலக்கியம் இருக்கு, வாசகம் இருக்கு, பழமொழி இருக்கு, கோட்டு. இந்த மொழிகள் நம்ம இணைக்குது. நீங்க விஷ்ணு புராணத்துல அந்த பிராத்தஸ்மரன் வருது, அதுல சமுத்திரவசனே தேவி அப்படின்னு வரும். அது சமஸ்கிருதம், வடமொழி. சமுத்திரவசனே தேவினா சமுத்திரம் என்ன? சமுத்திரம் என்ன சார்? கடல். தேவினா ஒரு பெண், பெண்ணை தேவின்னு சொல்றது நம்ம பழக்கம். சமுத்திரவசனே தேவி, இந்த கடலை ஆடையாக உடுத்திய பெண்ணே அர்த்தம். அவ்வளவுதான். இது விஷ்ணு புராணத்துல சமுத்திரவசனே தேவின்னு ஆரம்பிக்கும். நம்ம தமிழ் தாய் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை. இந்த நீராறும் கடல், கடலை ஆடையாக உடுத்த நிலம் என்னும் பெண்ணே. சமுத்திரவசனே தேவின்னு விஷ்ணு புராணத்துல வர்றதுக்கும் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? இது தமிழ்ல இருக்கு, அது சமஸ்கிருதத்துல இருக்குன்றதா வித்தியாசம் இல்லையா? திருப்பரங்குன்ற போராட்டத்துல ஒரு 4 நாள் ஒரே கோஷம் போட்டு கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி மைக் இல்லாம பேசி ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு கொஞ்சம் பேச்சு வருது, பேச்சோட கொஞ்சம் இருமலும் வருது, மன்னிச்சுக்கங்க. ரெண்டும் ஒரே பொருள் தான். அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் சொல்றாரு, சுகசிய மூலம் தர்மகா அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையில எல்லா சுகங்களையும் நாம் அனுபவிக்கிற உரிமை நமக்கு இருக்கு, ஆனால் தர்மத்தை அடிப்படையாக வைத்து அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுகசிய மூலம் தர்மகா. திருக்குறள் சொல்றது அறத்தான் வருவதே இன்பம், மற்றவை புறத்தே புறத்ததும் இல்லை. என்ன மறுபடியும் கரெக்ட் தானே? அறத்தான் வருவதே இன்பம்னு வள்ளுவன் சொல்றதுக்கும் சுகசிய மூலம் தர்மகான்னு சாணக்கியர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே உபைக்குதான். தமிழ்ல சொல்றோம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி சொல்லிட்டாங்க. தமிழ் சொல்லியது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எனக்கும் பெருமை தான் ஒரு தமிழன். ஆனா கொஞ்சம் உற்று நோக்கினா வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தாக சமஸ்கிருதத்தில்
வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. வித்வான்னா படிச்சவன், கல்விமான். அவனுக்கு எங்க போனாலும் அவனுக்கு பூஜ்யதே, அவனுக்கு மரியாதை இருக்கு. அப்படிதான் சொல்லு. இந்த மொழிகள் சொல்லுகிற இந்த விழுமைகள் இருக்குல்ல, நம்ம ஊர்ல என்ன நாற்பது, இனியவன் நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, 40 பாடல்களை கொண்ட தொகுப்பு இலக்கிய மரபுகள் ரொம்ப முக்கியமா சொல்றோம். அது என்ன காரணம் தெரியல, ஏன் 40 சொல்றோம் தெரியல. அது இன்னொரு சைவர் சேர்த்தா அங்க 400, ஒரு 400, 400 போகுது. ஒண்ணு 40 இருக்கு, இல்ல 400 போகுது. நீங்க வழக்க போங்க, அனுமன் சாலிசா. சாலிசா என்ன? சாலிசான்னா 40 பாடல்கள் கொண்ட தொகுப்பு. அது அனுமன் சாலிசா, அப்படி வரிசை சாலிசா சாலிசான்னு சொல்றான். நீ கண்ணா 40, இனியவை 40, காரணம். இலக்கிய மரபுகள் ஒத்து போகுது. சந்திரனை, நிலவை தாய்மாமனாக பார்க்கிற மரபு இந்தியா கூட இருக்கு. மாமா நிலா யாரு? மாமா. தமிழ்ல அம்புலி மாமா. தமிழ்ல அம்புலி மாமா கதை. அம்புலி மாமா ஒரு புத்தகமே வந்தது. நீங்க ஆந்திராவுக்கு போறேன், சந்தமாமா ஸ்டோரிஸ் ஒரு வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு உட்காருங்க. தெலுங்குல சந்தமாமா ஸ்டோரி. சந்தமாமான்னு என்ன? நிலா. சந்திரன் சந்தமாமான். அப்ப அங்கேயும் சந்திரன் மாமா தான், இங்கேயும் சந்திரன் மாமா தான். சந்திரனால பிரச்சனை இல்லை, இந்த சூரியனாலதான் கொஞ்சம் பிரச்சனை. ரொம்ப ஹாட்டா இருக்கு சூரியன். அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி மதிப்பீடுகள் தான் நம்ம நாட்டை உருவாக்குது. அப்ப இந்திய தேசியம் உருவானது ஒரு பொது மதத்தை வைத்தல்ல. இந்த நாட்டுல இந்து மதம் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, கிறிஸ்தவம் இருக்கு, சமணம் இருக்கு, சீக்கியம் இருக்கு, பௌத்த மதம் இருக்கு. யூதர்கள் கூட விட்டு சென்ற சினகாக கோவில் இன்னைக்கு கேரளாவில் இருக்கு. உலகத்தில் என்னென்ன மதங்கள் எல்லாம் உண்டோ அத்தனையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களாக இருக்கிறது. இந்தியா மாத்திரமே, பாரத தாய் மாத்திரமே 4 உலக மதங்களை பெற்றெடுத்தவளாக இருக்கிறான். இந்தியாவில் மாத்திரமே 4. அப்போ ஒரு மதத்தை வைத்து ஒரு தேசம் உருவாகவில்லை, ஒரு மொழியை வைத்து ஒரு தேசம் உருவாகவில்லை. இங்க சமஸ்கிருதம் இருக்கு, ஹிந்தி இருக்கு, தமிழ் இருக்கு. ஐயா மோடி சொல்றாரு, ஒளி வடிவத்துல சப்த அடிப்படையில சமஸ்கிருதம் தான் உலகின் மூத்த மொழி. மோடியே சொல்றாரு. ஆனா நரேந்திர மோடியே சொல்கிறார், எழுத்து வடிவத்துல, வரி வடிவத்துல உலகின் மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்றாரு. எது மூத்த மொழி அப்படின்னா மொழி வடிவம், சப்தத்துல சமஸ்கிருதம். எழுத ஆரம்பிச்சு வரி வடிவம் கொடுத்து மொழிக்கு எழுத்த உருவாக்குறவன் தமிழன் தான். அந்த பெருமை நமக்கு இருக்குது. உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி தான். இப்படி இத்தனை மொழிகள் இருந்தாலும், இத்தனை மதங்கள் இருந்தாலும், இதை பேசுகிற விழுமியங்கள் ஒன்று என்பதனால் இது இந்த ஒரு தேசமாக உருவாகி இருக்கிறது. இதுதான் பொதுவான விழுமியங்கள் என்று சொல்கிறோம், மதிப்பீடுகள் என்று சொல்கிறோம். நம்ம நாட்டுல எந்த மொழியா இருக்கலாம், ஆனா அந்த மொழியினுடைய முதல் எழுத்து என்ன தெரியுமா? அகரம் தான். தமிழ்ல அகரம் தான் முதல் எழுத்து. தெலுங்குல அகரம் தான். ஹிந்தியில ஆதாரம், காஷ்மீரில ஆதாரம், பஞ்சாபில ஆதாரம், இங்கிலீஷ்ல அங்க கூட மாறிடும். அப்போ அகரம் தான் முதல் எழுத்து. இப்படி ஒன்றுபட்டு இருக்கிறதுனால இந்த நாடு ஒரே நாடு. இதான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியாவை யூனிபிகேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றதா, இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றதான்னு விவாதம் வரும்போது அம்பேத்கர் சொன்னாரு, பாபா சாஹேப், யூனிபிகேஷன் சம்பந்தம் இல்லாத சில நிலப்பரப்புகளை ஒன்று சேர்க்கிறது தான் யூனிபிகேஷன். யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிபிகேஷன் ஆஃப் இத்தாலி, ஒன்றுக்கு தொடர்பு இல்லாத, சம்பந்தம் இல்லாத நிலப்பரப்புகளை ஒன்றாக்கி ஒரு கிங்டமா உருவாக்குறோம், ஒரு கவர்மெண்டா உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஏற்கனவே ஆன்மீக ரீதியா, பண்பாட்டு ரீதியா, மரபுகள் ரீதியா, பாரம்பரியத்துல, பொருளாதார ரீதியா கூட ஏற்கனவே ஒன்றிணைந்த ஒரு நிலப்பரப்பு. இதை நீங்கள் அரசியல் ரீதியாக மட்டும்தான் ஒன்றிணைக்கிறீர்கள். அதனால இதை யூனிபிகேஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடாது, இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா என்றுதான் சொல்லணும் அப்படின்னு அந்த தெளிவு டாக்டர் அம்பேத்கர் எழுதி